தான் உண்டு, எந்த கடவுளுக்கும் இல்லை. இவங்களுக்கு தான் அந்த பாதையினுடைய தன்மை தெரியுது. இவங்க தான் உங்களுக்கு அந்த அறிவினுடைய சூட்சுமத்தை சொல்லித்தரக்கூடியவங்களா இருக்காங்க. எனக்கு சில பேர் சொன்னாங்க, விஷ்ணு மகேஷா விஷ்ணு ஒரு மகாவிஷ்ணுன்ற தியானத்தை சொல்லித்தராங்க. நல்லா புரிஞ்சுங்க, எவன் ஒருவன் தியானத்தில் முழுமை பெற்றிருக்கிறானோ அவன் தியானத்தை சொல்லிக் கொடுக்குறான். அப்படி சொல்லிக் கொடுக்குறானோ அவன் கிட்ட பணத்தை கொடுக்குறான்னு. தியானத்தில் முதன்மை என்பது என்னன்னா அறிவினுடைய முதிர்ச்சி. அறிவினுடைய முதிர்ச்சி அடைந்தால் இவனுக்கு தியானம் அமையும். இவனுக்கு அமையாது முன்னாடியே தெரிஞ்சிடும். அதை சொல்லவும் மாட்டான், யாருக்கும் சொல்லிக் கொடுக்கவும் மாட்டான். எந்த சித்தாந்த புருஷர்கள் உட்கார்ந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. எந்த இதுலையும் போகருக்கு கூட 5 சிஷியர்கள் இருந்து அவருக்கு அவருக்கு போதனை கொடுத்ததா எந்த புத்தகத்திலும் இல்லை. அவங்க போன பாதையில அந்த தர்மம், சத்திய தர்ம பாதையில எவன் பயணிக்கிறானோ அவனுக்கு இறை அம்சம் தன்னாலே வந்துடுது. நாம் அதை பயணிக்கிறதே இல்லையே, நமக்கு தான் ஆசை அதிகமாச்சு. இன்னைக்கு ஒரு வண்டி வாங்கினா இதை விட பெரிய வண்டி வாங்கணும், இன்னைக்கு வீடு கட்டினா இதை விட பெரிய வீடு கட்டணும், இப்படிலாம் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இவங்க வச்சுங்க, உங்களுக்கு ஒரு முடிவா கையில வரணும். நீங்க செய்த புண்ணியத்தினால் வரணும்னா இறைவனை யாராலையும் அதை கொடுக்க முடியாது. அதை வச்சுங்க, யாராலையும் கொடுக்க முடியாது. அப்ப ஏன் வரலைன்னா நீங்க அதுக்கு தகுந்த புண்ணியம் பண்ணலன்னு அர்த்தம். இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பாடுபடணும் அது கண்டிப்பா உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு தேவைக்கேற்ப வந்து கொண்டுதான் இருக்கும். தேவைக்கேற்ப வரும். இது வந்தாலே நீங்கள் மிக சந்தோஷத்தில் இருப்பீங்க. என்னதான் வீட்டில் நகை நட்டு ஒரு 2 கிலோ தங்க வச்சுக்கிட்டு ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டீங்கன்னா கல்யாணத்தில் ஒழுங்காக இருக்க மாட்டீங்க. அந்த நேரத்தில் ஒரு 2 வீதி தள்ளி ஒரு திருட வந்து நகையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா உடனே கல்யாணத்துக்கு கிளம்புங்க. அது எவ்வளோ பெரிய கல்யாணமாக இருந்தாலும் தெரியும், என்ன ஆச்சு ஏதாவது. அப்போது பணம் இருக்கிற வரைக்கும் மடியில் பயம் இருக்கும். பணம், நகை, பொருள் என்னைக்கு இருக்கிற பயம் இருக்கும். அதுக்காக பொருள் வேண்டாம் நான் சொல்லலை. நீங்கள் செய்த புண்ணியத்தினால் உங்களுக்கு வருது என்றால் நிச்சயமாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த லட்சுமி கடாட்சத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இது நிரந்தரம் இல்லை என்று மனதில் பதிவு பண்ணுங்கள். எது நிரந்தரம்? நாம் செய்கின்ற நல் வினை பயன் தான் உங்களுக்கு நிரந்தரம். அதை மட்டும் நல்லா வச்சுங்க, இதை மறந்துட வேண்டாம். இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லித்தராங்க? சித்தாந்த புருஷர்கள் தான் சொல்றாங்க. தைரியமா சொல்றாங்க, அடிச்சு சொல்றாங்க. அங்கிருந்து வரும்போது அவன் பாரா பொட்டி படம் வேண்டு வரான் கிடையாது, நான் நானே கோமணம் கட்டிட்டு இருக்கிறேன். அவர் சொல்றது நானே கோமணம் கட்டினா பொட்டி படத்தை தேடிட்டு வரான். அவன் அப்படியே போய் சொல்றாங்க. பணம் வந்து அவருக்கு முக்கியம் அல்ல, பணம் அவருக்கு முக்கியம் அல்ல. நாம நினைக்கிறோம், இன்னைக்கு சொல்றாங்க நான் எனக்கு காரியம் நடந்துச்சுன்னா ஒரு சிப்ப அரிசி வாங்கி தரேன்னு. அவரை நினைச்சா கோடிக்கணக்கான சிப்ப அரிசி அடைக்கணும். உங்கள் ஒரு சிப்பத்துக்கு எவ்வளோ சுயநலம் பாருங்க. ஒரு 1600 ரூபாய்க்கு 10 லட்ச ரூபாய் கடன் அடைக்கிறது கேட்குறேன். நீ எவ்வளோ புத்தாலியாக இருப்ப? வீட்டில் நோய்வாய்ப்பட்டிருந்தா அந்த நோயை குணப்படுத்த கேட்குறேன். அப்போ எப்படி கேட்கணும்? அவங்க வீட்டை கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, மன்றாடி கேட்குறேன். இறைவா, நான் அறிந்தும் அறியாமல் சில தவறுகள் செய்திருக்கலாம். என்னுடைய பாவ மூட்டை நான் அதிகமாக சுமந்து கொண்டு இருக்கிறேன். எப்படியாவது குறைச்சி மற்றவர்களுக்கு நல்லது செய்யுங்க. என்னுடைய பாரத்தை குறைப்பதற்கு என்ன வழிமுறையோ அதை நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்று அவர்கிட்ட கேட்கணும். நாம் எங்கே கேட்கணும்? போனால் எனக்கு இப்படி அப்படிக்கு நீ இறைவனா இருந்து என்ன பிரயோஜனம், என்னால் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் கேட்டுருக்கோம். அப்போ இறைவனா இருந்து இறைவன் செய்யாது, இறைவன் பொதுவாக இருக்கிறா. அவங்க பிரச்சனையும் அவங்களுக்கு பெருசு. இந்த உலகத்தை ஆட்டி படைகள ரொம்ப கஷ்டம். திடீர்னு மழை வரும், திடீர்னு புயல் பூகாமல் வரும், திடீர்னு ஒரு நோய் வரும். சாமி இந்த லைட் ஆஃப் பண்ணுங்க சாமி. கொரோனா வரும். இந்த கொரோனா வந்தப்போ கோயிலில் அழுத்து முன்னா இல்லையா? அது குரு கோயிலாக இருந்தாலும் இருக்க முடியும். அப்போ கொரோனா எவ்வளோ பெரிய சக்தி. கோடிக்கணக்கான மனிதர்களை கொன்ற கொரோனா மிகப்பெரிய சக்தியாக தானே இருக்கும். இதை அனுப்புறவன் தான் இறைவன், இதை அனுப்பக்கூடியவன் தான் இறைவன். தேவையான நேரத்திலே மழையை வரவழைத்து பயிர்களை வளர்க்க வைக்கணும்னு அவன் தான். அதிகம் உடைய பெய்து பயிர்கள் இன்னும் அவன் தான். இதை சித்தர்கள் உண்மையாக நீங்கள் நம்பிக்கையோட உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக
அவர்கிட்ட சரணாகதி அடைந்தவர்களுக்கு அவங்களுக்கு தேவையானது கண்டிப்பாக வந்தே தெரியும். இதை நம்ம நம்புறதே இல்லை. நம்ம வெளியே தேடிட்டு இருக்கோம், தெய்வத்தை வெளியே தேடிட்டு இருக்கோம். திருப்பதிக்கு போனால் திருப்பம் உண்டா, அப்படி திருப்பம் உண்டா இல்லாமல் திருப்பதியில் தான் உட்காந்துருக்கோம். திருவண்ணாமலையில் நினைத்தாவே முக்தி தருகிறான். அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்க சாமியாரெல்லாம் பார்க்குறான், அங்கேயே உட்காந்து தண்ணி போட்டுருக்குறான் வடகரசாங்க. இந்த பக்கம் கஞ்சா அடிச்சுட்டு இருக்கான், அவனும் அங்கே தான் இருக்கான். அவனு சிவசிவான்னு தான் சொல்லிட்டு இருக்கான்.